மெஹந்தி அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அரபு நாடு தானே. அது மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டில் நம்ம பாருங்க, அரபு நாடு அப்படின்னு சொன்னாலே பிரைட் அண்ட் வைப்ரண்ட் கலர் தாங்க எப்போதுமே நமக்கு ஞாபகம் வரும். அந்த ஊர் மண்ணே அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கோங்க. அந்த ஊரில் இருக்கிற பெண்ணும் அதே மாதிரி தாங்க கலர்ஃபுல்லாக அழகாக அவங்க என்றைக்குமே இருப்பாங்க. இதே பாருங்க, பிங்க் சிட்டின்னு சொல்ற அந்த ஜெய்ப்பூர்ல கூட ஹைவேல நடுப்புற இருக்கிற அந்த டிவைடர்ல கூட பாத்தீங்கன்னா மருதாணி செடி, அரளி செடி எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுல இருந்து அவங்க நாட்டு பற்ற அப்படியே காமிக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. மிரர் ரிஃப்ளெக்டிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கையில் என்ன டிசைன் நம்ம வரைகிறோமோ அதே மாதிரி சேம் பிம்பம் மாதிரி கால்லையும் வரைகிறது தான் கண்ணாடியில் தெரியுங்க. அந்த மாதிரி பிம்பம் மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த மிரர் ரிஃப்ளெக்டிங் ஆர்ட்னு சொல்லலாம் பாருங்க. மேக்கப்பு போலவே தான் இந்த லிப்ஸ்டிக்காலையும் அழகு வராது, ஐஷேடோவில் மாத்திரம் அழகு வராதுங்க. ஆனால் இந்த மாதிரி பாருங்க, நம்ம கண்களை இன்னும் அழகாக காட்டிக்க எப்படி மைய நாம் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் லுக்கு கண்ணுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி தாங்க அரபிக் பீப்புள் அவங்களோட கைகளுக்கும் கால்களுக்கும் அழகுபடுத்திக்க இந்த மாதிரி மெஹந்தி டிசைன்ஸாக வரைஞ்சிக்கிறாங்க. நாம் எப்படி நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக மாவில மங்களத்துக்கு அடையாளமாக சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இலையிலேயே டிசைன்ஸை வரைஞ்சி அதுலேயே ஒரு ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி அந்த பூ மலர்ற மாதிரி ஹைபிஸ்கஸ் லீவ்ஸு அந்த மாதிரி விதவிதமான ரவுண்டு ஃப்ளவர்ஸு, ஒரு ரோஸ் ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அதில் மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி அப்படியே அடுக்கிக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணிக்கிட்டு போகலாம். அரபிக் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆர்டினரி மெஹந்தி போட்டுக்கிறாங்க. ஸோ இப்படி மருதாணி போட விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா? சாதாரணமாக பாருங்களேன், அந்த மருதாணியோட மனம் அப்படின்னுமே ஒரு சுகந்த மனம் வீசும்னு சொல்லுவாங்கங்க. ஸோ ஒரு சந்தோஷமாக பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மெஹந்தி ஃபெஸ்டிவல்னு நம்ம சொல்லலாம் பாருங்களேன். அந்த முத்துக்கள், கல், கற்கள், சில்வர், கோல்டு கிளிட்டர்ஸு, ஸ்டோன்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுனால அவங்களோட நகைக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக க்ரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சைனாவில் கம்ப்யூட்டரைஸ்டு நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி மெஹந்தி கூட மில்லியன்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் ஃபீட் செஞ்சு வச்சுருக்காங்கங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் வராமல் இருக்குது. அப்படியே வந்துட்டால் நம்ம டைம் எல்லாமே கன்சியூம் ஆகிடும். என்ன டிசைன் வேணுமோ அதை கிளிக் பண்ண அப்படியே நம்ம கையில் ஸ்டாம்பிங் ஆகிடுங்க. டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா. நாம் பாருங்க, பொறுமையாக நம்ம எவ்வளவு அழகுக்காக வெயிட் பண்ணிக்கிறோமோ அழகு தானே நம்மளை தேடி வரும் இல்லையா. நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களோட கைகள்லையும் இந்த மாதிரி அரபிக் டிசைன்ஸ் போட்டு அழகு பார்க்க தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரபிக் மெஹந்தி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹேரில் மருதாணி பேக்கு, மருதாணி கலரிங் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா நல்லா அந்த பச்சை பசையில் க்ரீன், லைட் க்ரீன் கலரில் இருக்கிற அந்த மருதாணியை எடுத்து அதில் கத்தா பவுடரை மிக்ஸ் பண்ணி அண்ட் தென் அதில் பீட்ரூட் இருக்கு இல்லையா அதனுடைய ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி டீ டிகாஷன் போட்டு அண்ட் தென் ஒரு 2 லைம் ஜூஸ் போட்டு அதனோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா அயன் வெசலில் சோக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்களேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரில் இருக்கிற கிரே ஹேரும் மறைஞ்சி போய் நேச்சுரலாக கலர் பண்ண மாதிரி 100% ஹெர்பல்லையே ஹேர் கலரிங் நீங்கள் பண்ணிப்பீங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? நன்றி நேயர்களே.